18 ஆண்டு கால ஐபிஎல் வரலாறுல தங்களோட காத்திருப்பை நிறைவு செஞ்சு கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி அப்படின்னு ஒரு இரவு மட்டும்தான் ரசிகர்கள் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது. அதற்கு அடுத்த நாள் நடந்த வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வாக முடிவடைஞ்சது. ஆர்சிபிக்காக நடந்த அந்த வெற்றி பயணத்தில் 11 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க. இந்த விவகாரம் அப்படிங்கிறது இப்போ கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய புயலையே கிளப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாநில அரசு உரிய முறையில் எந்த ஏற்பாடுகளையும் செய்யலை அப்படின்னு ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்படுது. இன்னொரு பக்கம் காவல்துறை தான் முறையான ஏற்பாடுகளை செய்யலை அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்திருக்கு. இதை தாண்டி ஆர்சிபி நிர்வாகத்தோட அவசரத்தினால தான் இத்தனை விஷயமும் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி விராட் கோலியும் இதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதனால தான் அரெஸ்ட் கோலி அப்படிங்கிற ஹேஷ்டேகுமே சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்சிபியோட அந்த வெற்றி ஊர்வலம் அப்படிங்கிறது முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஆர்சிபியோட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க காவல்துறை கிட்ட கேட்டது, இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம், அதற்கு உங்களோட அனுமதி வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் சண்டே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே நாங்கள் முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் ஆர்சிபி நிர்வாகம் தரப்புல இருந்து வெளிநாட்டு வீரர்கள் எல்லாரும் அவங்களோட ஊர்களுக்கு செல்ல வேண்டிய காரணம் இருக்கு, அதனால உடனே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வேற வழி இல்லாமல் அந்த நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இதுதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அதை தாண்டி அந்த மைதானத்திற்கான அனுமதி சீட்டு அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை, எல்லாருமே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதனால தான் எக்கச்சக்கமான ரசிகர்கள் ஒரே சமயத்தில் மைதானத்துக்குள்ள போக முயற்சி பண்ணுது அப்படிங்கிறதும் அந்த கூட்ட நெரிசலுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருந்தது. இதற்கும் விராட் கோலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மேற்கோள் காட்டி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படத்தோட ரிலீஸ் சமயத்தில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் விவகாரம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சமயம் அல்லு அர்ஜுனை பார்க்கறதுக்காக தான் அவ்வளவு ரசிகர்கள் அங்கே திரண்டிருந்தாங்க. அதனால தான் அப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒருத்தர் உயிரிழந்தாங்க. ஸோ அதற்கு காரணம் அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லி அவரை கைதும் பண்ணாங்க காவல்துறை. அப்படி இருக்கும்போது இந்த பெங்களூரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்திருந்த ரசிகர்கள் எல்லாருமே விராட் கோலி அந்த வெற்றி கோப்பையோட வர தருணத்தை பார்க்கறதுக்காக குவிஞ்சவங்க தான். அப்போ இதற்கு முக்கியமான காரணம் விராட் கோலி தானே, அப்போ அல்லு அர்ஜுன் மாதிரி அவரையும் தானே கைது பண்ணணும் அப்படிங்கிறதான் வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லு அர்ஜுனுக்கு ஒரு நியாயம், விராட் கோலிக்கு ஒரு நியாயமா, இது என்னப்பா அநியாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாநிலத்தோட அரசு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதற்கு பின்னணியில் யார் இருந்தாலும் அவங்க எல்லார் மேலேயுமே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்க கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க உட்பட 4 பேரை இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால விராட் கோலியும் இதில் சிக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ மறுபடியும் எழ ஆரம்பிச்சிருக்கு.